வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை கீழ் இயங்கும் நோனாங்குப்பம் படகு குழாமில் போதிய படகுகள் இல்லாததால் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் உருட்டுக்கட்டையால் அடித்து விரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை கீழ் இயங்கும் நோனாங்குப்பம் படகு குழாமில் போதிய படகுகள் இல்லாததால் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். படகு குழாமில் பல படகுகள் பழுதடைந்துள்ள நிலையில் குறைவான படகுகளை இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மணிக்கணக்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். மேலும் எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு தினத்திற்கு வெளிமாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் 40 பேர் படகு 3 80 பேர் படகு 1 மட்டும் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் காலை 9 மணி முதல் படகு குழாமிற்கு வெளியே பல மணி நேரம் காக்க வைத்தனர். மேலும் பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் கழிவறைக்கு ஒதுங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் கோபமடைந்த சுற்றுலா பயணிகள் படகு குழாமிற்கு வெளியே வழங்கப்படும் 10 ரூபாய் நுழைவு கட்டண இடத்தில் சராமாரி கேள்விகளை எழுப்பி முற்றுகையிட முயன்றனர். மேலும் படகு குழாம் உள்ளே சுமார் 50 சுற்றுலா பயணிகள் மட்டுமே காத்திருந்த நிலையில் உள்ளே அனுமதிக்காதது எதிர்வரும் புத்தாண்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அருகே உள்ள தனியார் படகு குழாமிற்கு மடைமாற்றும் செயலாகும் என சுற்றுலா பயணிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் உருட்டுக்கட்டையால் அடித்து விரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி 8வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சிவராமன். வயது 35. பாமக கவுன்சிலரான இவர் அக்கட்சியின் நகர செயலாளராகவும் உள்ளார். இவரது வீட்டின் எதிரே உள்ள சாலையின் அருகே திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் இவரது சகோதரர் மதியழகன் ஆகியோருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இந்த மரத்திலிருந்து அடிக்கடி விழும் தேங்காய்கள் அந்த வழியாக வந்து செல்லும் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இந்த தென்னை மரம் விவகாரம் தொடர்பாக பாமக கவுன்சிலர் சிவராமனுக்கும் திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்திக்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் உள்ளிட்ட 5 பேர் தேங்காய் பறிக்க வந்த பொழுது பாமக கவுன்சிலர் சிவராமன் கார் மீது விழும் வகையில் தேங்காய் பறித்ததால் இதனை சிவராமன் தட்டி கேட்டார். உடனே பாமக கவுன்சிலர் சிவராமனை உருட்டுக்கட்டையால் திமுகவினர் சராமரியாக தாக்கி ஓட ஓட விரட்டி அடித்தனர். இதனை சிவராமன் தட்டி கேட்டார். உடனே பாமக கவுன்சிலர் சிவராமனை உருட்டுக்கட்டையால் திமுகவினர் சராமாரியாக தாக்கி ஓட ஓட விரட்டி அடித்தனர். இதனை தடுக்க வந்த பாமக கவுன்சிலர் சிவராமனின் தந்தை புருஷோத்தமனுக்கும் அடி விழுந்து காயம் ஏற்பட்டது. பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் சராமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் மற்றும் திமுக நிர்வாகிகளான மதியழகன், விஷன், விஸ்வா உள்ளிட்ட 5 பேர் மீதும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணி கட்சியினர் வாய் திறக்காதது ஏன் என அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் தமிழக விடியா மாடல் ஆட்சி செய்யும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் எவ்வித அரசியல் இடையூறும் இன்றி நீதி வழங்கிட சிபிஐ விசாரணை வேண்டியும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில்
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும், மாணவி பாலியல் சம்பவத்திற்கு நீதி கோரியும், மொபைலில் பேசி யார் அந்த சார் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாகவும், மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத அரசின் நிலையால் மக்கள் பயம் கலந்த பீதியுடன் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவி வருவதால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய இந்த அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் நீடிப்பதற்கு தகுதியற்ற அரசு என்றும், எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என கூறினார். இது தொடர்பாக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியினர் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், உடனடியாக வழக்கு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற விதத்தில் போதைப்பொருள் உலக அளவில் தகுதியுடைய போதைப் பொருள் கடத்துவதும், விஷ சாராயங்கள் விற்பனை செய்வதும், போலி மதுபானங்கள் தயாரிப்பதும், சிறுமி மற்றும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவதும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்கள், அதுவும் குறிப்பாக தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனுக்கும் மிக நெருக்கமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட் பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ், வயது 19. இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இவர் அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டபர், வயது 16 என்பவருடன் நேற்று முன்தினம் காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளெண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலுக்கு வழிவகுக்கும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை மீண்டும் கொண்டுவரும் ஆதிதிராவிட நலத்துறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் SC/ST மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கையை கைவிட்டு பெரும் ஊழலுக்கும் முறைகேட்டிற்கும் வழிவகை செய்யும் வகையில் மீண்டும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை கொண்டு வரும் ஆதிதிராவிடர் நலத்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும், மாணவர்கள் கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வீட்டுக்கடன், திருமண நிதி உதவி உட்பட அனைத்து திட்டங்களையும் காலதாமதமின்றி உடனே வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஹனுமன் ஜெயந்தி வீதி உலாவிற்கு அனுமதி மறுத்த கோவில் அதிகாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்துலாய் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஊர் மக்கள் சார்பாக கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு அனுமன் உருவ சிலை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உற்சவர்
வீதி உலா நடைபெறும் என அழைப்புதல் அளிக்கப்பட்டது. கோவில் அதிகாரி மற்றும் பொதுமக்கள் அழைப்பு விடுவதாக பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு அறிவிப்பின்படி ஹனுமன் ஜெயந்தி வீதி உலா நடைபெறாதது என கோவில் அதிகாரி தன்னிச்சையாக பெயர் பலகையில் எழுதி வைத்ததுடன் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் இன்று காலை முதல் கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே ஹனுமன் ஜெயந்தி சிறப்பு பூஜை முடிந்த நிலையில் கோவில் அதிகாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் பெயர் பலகையில் உள்ள எழுத்துக்களை அழித்து தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் அதனை ஏற்காமல் வீதி உலா மறுக்கப்படுவதற்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புத்தாண்டு பாதுகாப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள். காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலை 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். 600 போக்குவரத்து காவல்துறை, 400 தன்னார்வலர்கள், 1200 IRPN காவலர்கள் பணியில் இருப்பார்கள். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை. 10 வாகன நிறுத்தும் இடங்கள் நகர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. வாகனம் நிறுத்தும் இடத்திலிருந்து ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு செல்ல 30 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் பாண்டி மெரினா, ஈடன் பீச், ரூபி பீச் உள்ளிட்ட மற்ற கடற்கரையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் 4 ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் மற்றும் 70 CCTV கேமராக்கள் பொதுக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் மட்டும் 70 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அனைத்து எல்லை பகுதியிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள். ஹோட்டல் மற்றும் பார்கள் நள்ளிரவு 1 மணிக்கு மூட உத்தரவு. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஷாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி சமய ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிகள் ஆலயத்தில் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவ சிந்தனையில் நடைபயணமானது அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் வந்தடைந்தது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. மேலும் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடைபயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவல் குழு சிறப்பாக செய்திருந்தது. புதுவை செங்குந்தர் கல்வி நலச்சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா சாய்பாபா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்கொழுந்து தலைமை தாங்க செங்குந்தர் கல்வி நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜகண்ணு வரவேற்புரையாற்றினார். புதுவை செங்குந்தர் கல்வி நலச்சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் MLA முன்னிலை வகித்தார். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் ஜெகதீசன், சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன், திட்டக்குடி நாவலர் நெடுஞ்செழியன், கல்வி குழுமத்தை சேர்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஜல் சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசுக்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்தர் கல்வி நலச்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட கரையாம்புத்தூர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் வழங்கினார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமம் பெங்கால் புயலால் சேதமடைந்தது. புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி அப்பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்பினை பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் கல்யாணி, மொழிப்போர் தியாகி வேலாயுதம், கிளை கழக செயலாளர்கள் செல்வம், அறிவழகன், ராமமூர்த்தி, கிளை கழக செயலாளர் செல்வம், அறிவழகன், ராமமூர்த்தி, பாலு, கட்சி பிரமுகர்கள் குப்புசாமி, மோகன்குமார், புதுவை சந்திரன், அமரன் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். ஹனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காரைக்கால் ஸ்ரீ ஜெயவீர பால ஆஞ்சநேயர் தங்க கவசம் அணிந்து ராஜ அலங்காரம், விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று நாடு முழுவதும் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர பால ஆஞ்சநேயர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உற்சவர் அபிஷேக அலங்கார பூஜைகள், மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை, 1008 வடை மாலை சாத்தப்பட்டு லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஜனைகள், பிருந்தாவன ராமநாம சுபகீர்த்தனங்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர். இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி மாணவிகளுக்கு SSP லக்ஷ்மி சௌஜன்யா IPS பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதய வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு டேக்வாண்டோ பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா IPS அவர்களுக்கு பள்ளி மாணவர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தும் மாணவர்கள் தற்காப்பு கலை பயிற்சிகளை மேடையில் அரங்கேற்றினர். மேலும் 4 மாதமாக பயிற்சி அளித்த இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் முன்னிலையில் தற்காப்பு பயிற்சிகளை மேற்கொண்ட பள்ளி மாணவிகளுக்கு சான்றிதழ்களை SSP லக்ஷ்மி சௌஜன்யா IPS வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் கற்பகமாலா, பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் வரலட்சுமி, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கட்டட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கடந்த மாதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் பெங்கால் புயல் மற்றும் கடும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்டட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவியாக 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை மாவட்ட சங்கத்தின் சார்பாக கட்டட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்டட தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிவாரண உதவி பெற்று பயனடைந்தனர். கட்டட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வானூர் அருகே ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடியில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இங்கு ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள், லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனை அடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை கீழ் இயங்கும் நோனாக்குப்பம் படகு குழாமில் போதிய படகுகள் இல்லாததால் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் உருட்டுக்கட்டையால் அடித்து விரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.